இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இது சிம்பிளா வீட்ல எண்ணெய் இல்ல, எதுவுமே இல்ல. ஏதாவது ஒரு சைட் டிஷ் பண்ணணும்னு நினைச்சோம்னா, ஒரே ஒரு கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இருந்தா போதும். இது செம்மையா பண்ணலாம் எண்ணெய் இல்லாமயே. வெறும் நெருப்புல சுட்டு, இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காயில பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஒரிசால வந்து இதை ବାଇଗଣ ଭର୍ତ୍ତାன்னு சொல்லுவாங்க. ଆଜି ମୁଁ ଆମ ଓଡ଼ିଆ ଷ୍ଟାଇଲ୍‌ରେ ବାଇଗଣ ଭର୍ତ୍ତା କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେଇଥିପାଇଁ ମୁଁ ஃபுல் டீட்டெயில் தமிழ்ல கவுச்சு. இது எண்ணெய் வந்து நான் மஸ்டர்ட் ஆயில் தான் மேலே கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக அந்த கத்திரிக்காயில் நம்ம தடவிட்டோம்னா கத்திரிக்காய் தோல் வந்து சீக்கிரமா இதுவாயிடும். நீங்கள் வந்து என்னைக்காவது ஒன்று வந்து தேர்ஸ்டே டியூஸ்டே எல்லாம் வந்து எங்கள் மாமியார் வந்து நெருப்பில் எதுவும் சுடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து இதை பண்ண மாட்டேன் நான். கத்திரிக்காவை வந்து நல்லா கேஸில் வச்சுட்டோம்னா எண்ணெய் தடவிட்டு 4 சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன் நான். அப்போ சீக்கிரம் வெந்துடும். தோல் ஃபுல்லாக ஹையில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாத மாதிரி ஆகிடும். ஹையில் வச்சுட்டு வேக வச்சோம்னாவே ஃபுல்லாக எல்லா பக்கமும் வெந்து வந்துடும். தோல் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ବୋଉ ଏଇନା ଗୁରୁବାର ଦିନରେ ଏମିତି ପୋଡ଼ି ବନେଇ ଖୁଇବ। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ କେବେ ବି ଗୁରୁବାର ଦିନରେ ଏମିତି କରିବ ନାହିଁ। ନର୍ମାଲ ଡେଜ୍ରେ ସେମିତି କରିବ। ନାଇଁ ତ ତାୱାରେ କଟ୍ କରିକି ସେମିତି କରିକି ବାଇଗଣ ଭର୍ତ୍ତା କରିବ। நல்லா கத்திரிக்காய் வந்து ஹையில் வச்சோம்னா வந்து எல்லாமே நல்லா வெந்துடும். விரல் வச்சு சும்மா அழுத்தி பார்த்தோம்னா உள்ள நல்லா சாஃப்டா போச்சுன்னா இது கரெக்டான இது. இன்கேஸ் ரொம்ப ஃபீவர் இருக்கிறவங்க, ஏதாவது எண்ணெய் அதிகமாக சேர்க்காம டயட்ல இருக்கிறவங்க கூட ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தால் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் நம்ம பண்ணிடலாம். சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இல்லை ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ரொட்டி இது பண்ணுறது தான். ஒரே டைமில் வந்து கத்திரிக்காய் ஃபுல்லாக வெந்துச்சு. அது கூட வந்துட்டு ஒரு தக்காளி, ஒரு பூண்டு வச்சுட்டு இந்த நெருப்புலேயே நம்ம வச்சுட்டோம்னா கரெக்டாக நெருப்புலேயே வெந்துடும் தக்காளியும் பூண்டும். அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணோம்னா செம்ம சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். பூண்டையும் நம்ம சுட்டுடலாம். தக்காளியும் நல்லா அதே மாதிரி சுட்டுட முடியும். ரொம்ப கொஞ்சம் புளிப்பாவோ காரமா இருந்தா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நான் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். ମୁଁ ନିଆଁରେ ଗାର୍ଲିକ ଆଉ ଟମାଟୋର ବି ସେମ୍ ଟାଇମ୍‌ରେ ପଡ଼ିବ। ସେଇଥିପାଇଁ ଟିକେ ବଢ଼ିଆ ରହିବ ଗାର୍ଲିକ ପଡ଼ିକି யூஸ் କରିବ டைம்‌ରେ। கத்திரிக்காய் ஆல்ரெடி நல்லா வெந்துச்சு. ஒருத்தவங்க வந்து இந்த கத்திரிக்காவை கட் பண்ணிட்டு உள்ள பூண்டு வச்சுட்டும் பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம், செம்ம சூப்பராக இருக்கும். தக்காளி வந்து நாலா பக்கமும் நல்லா வெந்துட்டாவே போதும். ரெண்டுமே எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஃபுல்லா நல்லா ஆறிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. மறுபடியும் ஃப்ரை பண்ணவும் வேணாம். ஒரு வாட்டி கேஸ் ஏதாவது காலி ஆயிடுச்சுன்னா கூட நெருப்புல வச்சு கூட நம்ம சுட்டுட்டு அடுப்புல அந்த மாதிரியே பண்ணிடலாம் இந்த கத்திரிக்காவை. இதை வந்து பயகனம்னா கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க ஒரியால. ஃபுல்லா அது பாருங்க நல்லா ஆறிடுச்சு. ஆறிட்டு ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுட்டு தண்ணியில நம்ம தொட்டுட்டு அந்த தோல் மேல இருக்கிறத எடுத்துட்டோம்னா கையில ஒட்டாம தண்ணியில வந்துடும். கத்திரிக்காவிலையும் ஃபுல்லா பிளாக் ஆகாது. தோல் மட்டும் கரெக்டா எடுத்துடலாம். இந்த மாதிரியே எல்லாத்தையும் எடுத்துடணும். கத்திரிக்காவிலையும் தோல் ஃபுல்லா எடுத்துடலாம். தக்காளிலையும் எடுத்துட்டு பூண்டு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதளவுக்கு உரிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிட்டு அதை கட் பண்றதுக்கு முன்னாடி கத்திரிக்காவை மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அதுல பூச்சி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா கட் பண்ணி பிரிச்சு பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும். உள்ள பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம யூஸ் பண்ண ஃபுல்லா தோல் ஃபுல்லா எடுத்தாச்சு நான். தக்காளியோட தோலும் எடுத்துட்டு பூண்டு வந்து இந்த அளவுக்கு பூண்டு மட்டும் போதும் நமக்கு. அதனால இப்போ கத்திரிக்காவை வந்துட்டு ஒரு கட்டரில் வச்சுட்டு கரெக்டா நல்லா பிரிச்சு பார்த்தோம்னாவே கட் பண்ணிட்டு அதுல புழு ஏதாவது இருக்கா இல்லையான்னு ஈஸியா தெரிஞ்சிடும். நல்லா ஆறிடுச்சுன்னா தான் நம்ம இதை நல்லா பண்ண முடியும். நல்லா ஆறிடுச்சு ஃபுல்லா கத்திரிக்காய். அதனால நான் கட் பண்ணி பார்க்குறேன். கட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக தெரிஞ்சிடும். அதில் விதை ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால தான் இந்த பெரிய கத்திரிக்காவை யூஸ் பண்ணுறது. ஒரே கத்திரிக்காய் வந்து நல்லா இருக்கும் எல்லாருக்குமே. சாப்பாடு வந்து நம்ம ரசம் செஞ்சுட்டு கூட சைட் டிஷ்ஷாக இது செய்யலாம். வெறுமனே இப்படியே கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்காய் வந்து ரொம்ப அந்த ஃபுல்லாக விதை எதுவுமே இல்லை. அதனால நான் வந்து சின்னதாக அப்படியே கட் பண்ணிடலாம். அது கூட தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணிடலாம். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பூண்டு வந்து இடிச்சு போட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமா மஸ்டர்ட் ஆயில் அது கூட சேர்த்து போனாங்க. இன்கேஸ் ஆயில் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படியே விட்டுடலாம். இது கூட வந்துட்டு நார்மலா ஒரிசால வந்து ஒரு மிக்சர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணின்னு சாப்பிடுவாங்க. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதா கட் பண்ணி போட்டுருவோம். மிக்சர் லாஸ்டா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இல்லைன்னா பொடின்னு சொல்லுவாங்க, அதுவும் கூட இடிச்சு போடுவாங்க. ஆனா நான் வந்து இன்னைக்கு மிக்சர் வந்து போடல. நார்மலா இப்படியே சாப்பிட்றதுக்காக தான். பச்சை மிளகா கொஞ்சம் காரம் தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா தக்காளியோட புளிப்பு கத்திரிக்காயோட டேஸ்ட்டுக்கு வந்து பச்சை மிளகா தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நான் ரொம்ப சின்னதா கட் பண்ணி போட்டுருவேன் அதுல. छोट पियाज कट करके से भितर पुक अच्छी सब चेक करके टमाटर गार्लिक दीटा गार्लिक चिचिक पकी दूची छोट पियाज रसुण
ଟିକେ ପକେଇ ଦଉଛି ଗାର୍ଲିକ ଟିକେ ବେଶୀ ପକିବ ମତେ ଗାର୍ଲିକ ର ସ୍ମେଲ ଭଲ ଲାଗିବ ସେଇଟା ପାଇଁ ତାପରେ କଞ୍ଚା ଲଙ୍କା ବି ଟିକେ ବେଶୀ ପକିବ ଏ ବାଇଗଣର ଟିକେ ରାଗ ବେଶୀ ରହିବ ଟାଇମରେ ଟେଷ୍ଟ ବଢିଆ ରହିବ ଟିକେ ସୋରିଷ ତେଲ ଏତିକି ଲାଷ୍ଟ நம்ம ଖାଇବ டைம்ல மிக்சர் மிக்ஸ் କରିକି ଖାଇବ இதுக்கு வேற எதுவும் எண்ணெய் ஊத்தி மறுபடியும் ஃப்ரை பண்ணலாம் வேணாம் அப்படி பண்ணாவும் அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இது நம்ம இப்படியே சாப்பிடலாம் செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் புளிப்பா வேணும் வாய் ஒரு மாதிரி இருக்கு ஃபீவர் எல்லாம் வந்துட்டு சாப்பிடணும்னு இருந்தா இந்த மாதிரி கத்திரிக்காய் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பரான டேஸ்டியா இருக்கும் உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியா கட் பண்ணி போட்டுக்கலாம் கை வச்சுட்டும் ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கத்திரிக்காயோட தோல் எல்லாம் இல்லாம தக்காளியோட தோல் இல்லாம இருந்தா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப செம்ம சூப்பரா இருக்கும் கத்திரிக்காயோட இந்த பஜ்ஜி இது வந்து பர்த்தான்னு சொல்லுவாங்க நார்த் சைட்ல வந்துட்டு பைகன பர்த்தான்னு சொல்லுவாங்க நார்த் சைட்ல வந்துட்டு ரொம்ப சூப்பரா இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஒரு ஒரு மாடல்ல பண்ணுவாங்க செம்ம சூப்பரான டேஸ்டியா இருக்கும் நீங்களும் என்னைக்காவது மார்க்கெட் போனீங்களன்னா இத மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காய் கிடைச்சதானே செம்ம சூப்பரா இதே மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கையில மிக்ஸ் பண்ணாதான் அதோட கரெக்டா ஈவனா எல்லாமே கரெக்டா மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிண்ணத்துல மாத்தி வச்சிடலாம் கிண்ணத்துல மாத்தி வச்சுட்டு மஸ்டர்ட் ஆயில் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிடும் போது சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொட்டி கூட எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிடும் இது என்ன இப்படி இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் எங்க வீட்டுல வந்துட்டு இன்னைக்கு அந்த வைகனம் பர்த்தா அப்புறம் கத்திரிக்காய் காரக்குழம்பு அது கூட பசங்களுக்காக ஃப்ரை பண்ண ஃபிங்கர் சிப்ஸ் அது கூட வந்துட்டு பலாக்காய் இருக்குல்ல அதோட சிப்ஸ் இதெல்லாம் தான் இன்னைக்கு எங்களோட மெனுல சாப்பாடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ